நான் டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நமது முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பானோர் பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்பி வாக்களித்தவர்கள் தான் அப்படின்னுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இருக்கிறது வாய்ப்புகள் கம்மி. நமது முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எந்தவித தப்பு நடக்க விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறது போல வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகவும் அது பாராட்டத்தக்கது. இதுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன இருந்துச்சா என்னான்னு தெரியலை, லஞ்சம் ஊழல் ஒழிக்க முடியலை. ஏன்னா லஞ்சம் ஊழல் மிகவும் வேரோடி கிடக்கிறது தமிழ்நாட்டில். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியலை. ஏதோ இலவசங்களை கொடுத்தாங்க, அவங்க பொலிட்டிக்கல் பீரியட் முடிஞ்சு போச்சு. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இந்த உறுதியான பேச்சு மிகவும் நம்பிக்கை தருது. ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா அவரால் அப்படின்னா, இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்பு இருந்த ரூட் நிறுவனம், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இவருக்கு உதவி பண்ணாங்க சிஎம்ஐ செலக்ட் ஆகிறதுக்கும், அவர் படங்க பாப்புலராகி ஓடுறதுக்கும். ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரியருக்கு இதையெல்லாம் அமுல்படுத்துறதுக்கு அவர் பெரிய உதவியாக இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அப்போ இவர் என்ன பண்ண முடியும், இவர் ஃபீல்டில் இறங்கி உண்மையாக உறுதியாக உழைக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இவருக்கு தேவை இல்லையா. இவர் என்ன பண்ணாரு, நமது முதல்வர் அவர்கள் இப்போ சீமானெல்லாம் போய் சந்தித்தார். ஏன்னா சீமானத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் நாகரீகம், அதுவும் வரவேற்கத்தக்கதான். அதே போல் அவரை போய் பார்த்து, அண்ணே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பயன்படுத்தி சில திட்டங்களை அமல்படுத்தப்பட வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் கொள்கைகளை உறுதி கொண்டவர்கள். அவர் ஈஸியாக மற்றபடி எதையும் கவர்ந்து இழுக்க முடியாது அவங்கள. ஏன்னா நல்ல செயல் திட்டங்களை ஃபீல்ட்லேருந்து வேலை பார்ப்பாங்க. அதனால் உங்கள் உதவி மூலமாக நான் லஞ்ச ஊழலாம் ஒழிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டு அவரை இவர் அரசியலில் ஈடுபடுத்தி அவர்கிட்ட என்ன கொடுக்கலாம், இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை, நீர் மேம்பாட்டுத்துறை, விவசாயத்துறை, சுற்றுப்புற சூழல், சுகாதாரம், இதையெல்லாம் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவரோட வாரியர்ஸை வச்சு ஃபீல்டில் இறக்கி அவருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்து இதெல்லாம் அமுல்படுத்தினார்னா தான் உண்மையாகவே ஒரு அமுல்படுத்த முடியும். இவர்கிட்ட இருக்கிற வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஆனால் அந்த 5 வருஷத்தில் அமுல்படுத்தினேன்னா இவரோட பாப்புலாரிட்டி குறைஞ்சி போயிருங்கிறதும் உண்மை. இவரும் சீமானும் சேர்ந்து இந்த மாதிரி செயல் திட்டங்களை அமுல்படுத்தினா தான் தமிழ்நாட்டு தொடர்ந்து முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வருங்காலத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர்னு இணைந்து ஆட்சி அமைச்சு தொடர்ந்து ஒரு முன்னேற்ற தமிழ்நாட்டை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.